Next topic, polar non-polar molecules. Polar molecules ku non-polar molecules ku difference பார்க்க போறோம். First point, the non-polar molecules is one in which the center of positive and negative charges coincide. Positive charge, center of positive charges, center of negative charges coincide ஆகும். அதே மாதிரி இங்கே polar molecules எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா center of positive charges and negative charges separated-ஆக இருக்கும். இது polar molecules. அடுத்தது second point for non-polar molecules, it has a no permanent dipole moment. இதுக்கு permanent dipole moment இருக்காது. இங்கே permanent dipole moment polar moleculesக்கு இருக்கும். Example for non-polar molecules H2O2, CO2. அதே மாதிரி போலார் மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா H2O, N2O and HCl and NH3 இது எல்லாமே இஸ் அ டிஃபரன்ஸ். ரெண்டுக்கும் போலார் மாலிகுல்ஸ்னா என்ன, நான் போலார் மாலிகுல்ஸ்னா என்ன, அதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் போலரைசேஷன். போலரைசேஷன்னா என்ன டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா போலரைசேஷன் P இஸ் டிஃபைன்ட் அஸ் த total dipole moment per unit volume of the dielectric. Polarization என்னது total dipole moment per unit volume of the dielectric. அதுதான் polarization. P is equal to E into E external. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம் என்னென்னா இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டைஎலக்ட்ரிக்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். டெஃபனிஷன் பார்க்குறோம். when an external electric field is applied on the conductor, ஒரு கண்டக்டர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோம். the charges are aligned in such a way that an internal electric field is created. அப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப சார்ஜஸ்லாம் அலையாகி இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. when the cancels the external electric field, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கேன்சல் பண்ணாலும் அந்த இடத்துல அலைன்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன ஆகிட்டு இருக்கும், திரும்பி ஸ்டாப் ஆயிரும். அதுதான் என்னது இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட் பார்க்குறது டைஎலக்ட்ரிக் breakdown-னா என்ன. when the external electric field applied to the dielectric, இப்போ நான் ஒரு dielectric external electric field apply பண்ணுறேன், is a very large, it tears the atoms apart so that the bond charges becomes free charges ஆக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு கண்டக்டர்ஸ்னால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் dielectrics-ல என்ன ஆகாது, ஃப்ரீ சார்ஜஸ் மூவ் ஆகாது, ஆட்டம்ஸ்குள்ளேயே பாண்ட் ஆகிருக்கும். then the dielectric starts to conduct electricity. this is called dielectric breakdown. எப்போ அந்த dielectric charges அதாவது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி அதர் கண்டக்டர்ஸில் போய் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு சார்ஜஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம dielectric breakdown அப்படின்னு சொல்கிறோம். dielectric strength அது எப்போ பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் அது எவ்வளோ கெப்பாசிட்டியில் பிரேக் பண்ணாமல் வச்சுருக்கோ அதுதான் அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ the maximum electric field the dielectric can withstand before it breakdowns. breakdown ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி ப்ரெசண்ட்டாக இருக்கும் அதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். அதனோட நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டர்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னன்னு டெஃபனிஷன் பார்க்க போகிறோம். அப்போது கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ் ஆகும், எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் ஆகும் யூஸ் பண்ணுறோம். அதுதான் பாருங்கள், கெப்பாசிட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் டாபிக் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா the capacitance of the capacitor is defined as the ratio of magnitude of charge on either the conductor plates to the potential difference existing between the conductors. இதுதான் என்னது கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் is equal to Q by V. Qங்கிறது சார்ஜ், Vங்கிறது பொட்டன்ஷியல். ஸோ the SI unit of capacitance is கூலும் per volt or farad. சார்ஜோட யூனிட்டு கூலும், பொட்டன்ஷியலோட யூனிட்டு வோல்ட்டு. ஸோ கெப்பாசிட்டன்ஸோட யூனிட்டை கூலும் பர் வோல்ட்டுன்னு சொல்லலாம் அல்லது ஃபேரட். நம்ம ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டரோட யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேரடில் மைக்ரோ ஃபேரட் இருக்குது, பிகோ ஃபேரட் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மைக்ரோ ஃபேரட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate capacitor. அப்போ consider a capacitor with the two parallel plate each of the cross sectional area A and separated by a small distance. ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிறோம், சார்ஜர் பிளேட் parallel plate capacitor எடுத்துக்கிறோம், அதனுடைய டிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு. E is equal to sigma by epsilon naught. அப்போ sigma is equal to Q by A அப்படின்னு கிடைக்குது. அப்போ D square is strictly less than A-வா இருக்குது. அப்போ E is equal to Q by A epsilon naught. அப்போ V is equal to ED is equal to QD by A epsilon
எப்சிலான் நாட் இந்த வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ C is equal to Q by V, ஈயோட வேல்யூஸ் நமக்கு தெரியும், வியோட வேல்யூஸ் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். C is equal to Q by V, Q வியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், Q D by A எப்சிலான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q கெட் கேன்சல், இந்த A எப்சிலான் நாட் எங்கே போய்டும், மேலே போய்டும். அப்போ எப்சிலான் நாட் A by D அப்படின்னு கிடைக்குது. அப்போது Cயோட வேல்யூ C is equal to epsilon naught A by D. If C is greater increase ஆகுது அப்படின்னா கண்டிஷன் பார்க்குறோம். கெப்பாசிட்டன்ஸ் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இஃப் செகண்ட் கண்டிஷன் இஃப் C வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா Dங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கலாம், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே எப்படி இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஃபைனல் ஈக்குவேஷன் கேட்டால் C is equal to epsilon naught A by D-ஆ இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறோம் டாபிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்ஸ் நாட் ஓன்லி ஸ்டோர்ஸ் சார்ஜை மட்டும் ஸ்டோர் பண்ணாது, எனர்ஜிஸையும் ஸ்டோர் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். when the battery is connected to the capacitor, சப்போஸ் நான் பேட்டரி கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த டோட்டல் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா -Q ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர் பிளேட். -Qங்கிற சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஒன் பிளேட்லேருந்து அனதர் பிளேட்டுக்கு. டு ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜ் த ஒர்க் இஸ் டன் பை தி பேட்ரி. அப்போ அங்கே சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில் ஒர்க் டன் ஆரம்பிச்சிடும். அப்போ திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கெப்பாசிட்டர். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, ஒர்க் டன் ஆன் தி அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகுது. அந்த ஈக்குவேஷனை தான் எப்படி எழுதுகிறோன்னா TW இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு DQ. V வேல்யூஸ் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுறேன், இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலாவிலேருந்து இதை எடுத்துக்கிறேன். C இஸ் ஈக்குவல் டு Q by V கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், Vயும் Cயும். அப்போ V இஸ் equal to Q by C. அப்போ the total work done to charge on the capacitor கொண்டு போய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Vக்கு பதிலாக Q by Cன்னு கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ TW is equal to integral 0 to Q by C into DQ. இன்டெகிரல் பண்ணுறப்ப Q DQயோட ஃபார்முலா நமக்கு தெரியும், Q square by 2. அப்போ Q square by 2 into Cன்னு வந்துடும். பவர் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0 to Q. அப்போ அப்பர் லிமிட் Q மைனஸ் லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் Qங்கிறதுனால வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபைனல் வேல்யூ W is equal to Q square by 2C. அப்போது நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா இது வந்து ஸ்டோர்ட் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. அப்போ UE Wங்கிறது என்னவா மாறுது, UEயாக மாறுது. Uங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, Eங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனால் UE is equal to Q square by 2C is equal to 1/2 into Q square. Q பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C ஸ்கொயர் V ஸ்கொயர், Qவோட வேல்யூ CVனா Q ஸ்கொயரோட வேல்யூ C ஸ்கொயர் V ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் C ஸ்கொயர் V ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே ஒரு C இருக்குது, கேன்சல் ஆகும். அப்போ 1/2 C V ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ UE is equal to 1/2 வேல்யூஸை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் எப்சிலான் நாட் A by D into ED ஹோல் ஸ்கொயர் is equal to 1/2 into எப்சிலான் நாட் AD into E ஸ்கொயர் ADE ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறோன்னா சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ எப்சிலான் நாட் A by Dன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வியோட வேல்யூ EDன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபைனல் வேல்யூஸ் கிடைக்குது. 1/epsilon naught AD into E ஸ்கொயர்னு கிடைக்குது. அதுக்கு பேர் டெஃபினிஷன் என்ன சொல்கிறோன்னா எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனர்ஜி டென்சிட்டி. அப்போ எனர்ஜி டென்சிட்டியோட டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா த எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் U is equal to U by வால்யூமாக இருக்குது. அப்போ அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் நவ் ஃபெமிலியர் வித் த டிஜிட்டல் கேமரா. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேமராவில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டியூரிங் த கார்டியாரிக் அரெஸ்ட் டிவைஸ் கால்டு ஹார்ட் டிவைப்ரேட்டர், அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சடனாக ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அந்த கார்டியாஸ்டிஸ்ட் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கரண்ட் இது கொடுத்து எடுப்பாங்க இல்லையா, அதுதான் என்னது இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸில். அங்கே அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சடனாக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதில் சடனாக ட்ரைவ் ஆகும். அதுக்காக தான் அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனை திரும்பி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணாமல் இருந்ததுன்னா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த மிஷின் என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் த இக்னேஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ். ஆட்டோமொபைல் என்ஜின்ஸில் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஸ்பார்க்கிங்கை எலிமினேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெடியூஸ் த பவர் ஃப்ளக்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணுறோம் இந்த பவர் சப்ளைஸில். எதுக்காக இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சியை, பவர் டிரான்ஸ்மிஷனை எஃபிஷியன்சியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறோம், இந்த கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதுதான் என்னது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்.